பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் பாமகவினர். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் 87வது பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் பாமக வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் ஜெகன் தலைமையில் பாமகவினர் சிறப்பான முறையில் பிறந்தநாளை கொண்டாடினர். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பிறந்தநாளை முன்னிட்டு நெய்வேலி டவுன்ஷிப் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நடராஜர் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் ஸ்ரீ நடராஜருக்கு தீபாராதனை காண்பித்தும் வழிபாடு செய்து இனிப்புகள் வழங்கி அவரது பிறந்தநாளை கொண்டாடினர். அப்பொழுது பாமகவிற்காகவும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் முழு மனதுடன் கட்சி பணியாற்றிடுவோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 101 தென்னங்கன்றுகளை விவசாயிகளுக்கும் கட்சியினருக்கும் மாவட்ட செயலாளர் ஜெகன் வழங்கினார். மேலும் இந்த விழாவில் ஒன்றிய நகர செயலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள், பசுமை தாயகம், சமூக முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். சமூக நீதி போராளி, பெண்ணுரிமை காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இன்றைய பிறந்தநாள் நிகழ்வானது 87வது அகவையை முன்னிட்டு நேற்றைய தினம் 87 யூனிட் மருத்துவ இரத்த தானத்தை தமிழக அரசின் கீழ் இயங்கக்கூடிய சுகாதாரத்துறை மருத்துவ செஞ்சிலுவை இரத்த தான குருதிக்கொடை வங்கிகளுடைய சங்கத்தின் மூலமாக பசுமை தாயகம், ரோட்டரி சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியோர் ஒருங்கிணைந்து 87 பேர் இரத்த தானமும், இன்றைய தினம் ஆங்காங்கே பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அன்னதான நிகழ்ச்சியும் மரக்கன்று நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பெண்ணுரிமை காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரிலே பெண்ணுரிமைக்காக மகளிர் மாநாடு நடத்த இருக்கிறார். அதில் பெருமளவில் பெண்கள் கலந்து கொண்டு பெண்களுடைய உரிமையை போற்றி பாதுகாக்கின்ற வகையிலே திரளுவதற்கு ஆங்காங்கே பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களும் மகளிர் சங்க பொறுப்பாளர்களும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், சமூக நீதி போராளி, பெண்ணுரிமை காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் 100 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த தமிழ் மக்களுக்கும், தமிழின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கும் நலன் சார்ந்த விஷயங்களை தன்னுடைய அறிக்கையின் மூலமாக தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து தமிழ் மக்களையும் இந்திய தேசத்தையும் காக்கின்ற தெய்வமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திக்கிறோம்.